Hi friends, this is Puvi Aris kitchen. Today recipe poondu karuveppillai kuழம்பு. பூண்டு குழம்பு தனியாக கருவேப்பிலை குழம்பு தனியாக செஞ்சு கஷ்டப்பட வேணாம். ரெண்டுமே ஒரே குழம்புல நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு செய்யறதுக்கு தேவையான காய்கறிகள்: கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 40 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். வறுத்த பூண்டை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1.5 கப் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதும் 1 கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். சேம் பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 கைப்பிடி கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்குனா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும். லைட் கோல்டன் கலர் வந்ததும் நான் 1.5 ஸ்பூனுக்கு வீட்டில் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல் கோல்டன் கலர் வரணும். நமக்கு வந்ததும் பொடிசாக நறுக்குன்னா 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் ஆகணும். ஜூஸியாக வரதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருக்கேன். 2.5 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்கிற தக்காளி கரண்டியாலே உடச்சி விட்டுட்டு நல்லா ஜூஸியாக வந்ததும் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் தக்காளி கூட ஏறட்டும். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு நல்லா மசாலா கூட குக் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சொன்ன அளவு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் ஜாகரி, வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பச்சை கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸுக்கு நல்லா ஊற வச்சுட்டு கெட்டி புளி தண்ணி தான் ஆட் பண்ணணும் இந்த குழம்புக்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். எனக்கு புளி வேணாம், ஸோ நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அடி பிடிக்கும் இந்த குழம்பு. அடி பிடிக்காமல் குக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 பேருக்கான அளவு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 தக்காளி, 40 பல் பூண்டு, 1.5 கப் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் குழம்போடைய அளவு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாய், டேக் கேர்.